அரவிந்தாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு எபிசோட்ல நிறைய காமெடியான விஷயங்கள்லாம் நடந்துச்சுங்க. ஷாப்பிங்க்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஒரு டாஸ்க் ஒன்று வச்சிருந்தாங்க. அந்த டாஸ்க்ல இந்த வீட்டில் இருக்கிறவங்க பண்ண காமெடி இருக்குல்ல, வேற லெவலில் இருந்துச்சு. அதையும் சௌந்தர்யா ஒன்று பண்ணாங்க பாருங்க, அதெல்லாம் வந்து அல்டிமேட்டு. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். முதல்ல இன்னைக்கு எபிசோட்ல நடந்த ஹைலைட்டான விஷயங்களை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு. இன்னைக்கு காலையில இருந்து பெருசாக ஒன்றும் நடக்கல, ஆனால் ஒரே ஒரு சண்டை மட்டும்தான் எல்லா ப்ரோமோலையும் வரதுக்கான ஒரு காரணமாக இருந்துச்சு. அருண் அவர்கள் பண்ண ஒரு தேவையில்லாத ஒரு ஆணி. அதாவது அருண் எப்பயுமே வந்து தேவையில்லாத ஆணி நிறைய பிடுங்குவார். இன்னைக்கு அதே மாதிரி நிறைய பிடுங்கியிருக்காரு. காலையிலேயே ரஞ்சித் அவர்கள் கேப்டனாக பதவி ஏற்ற முதல் நாள்லேயே ஒரு முட்டையை பறி கொடுத்துட்டாரு. அதுக்கு ரஞ்சித் முழுக்க முழுக்க காரணம், அவர் தான் பொறுப்பு எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு கேப்டன் அப்படிங்கிறவர் வந்து எந்த அளவுக்கு கமாண்டிங்காக இருக்கணும், ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும், ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்கணும். ஆனால் ரஞ்சித்துக்கு அது எதுவுமே கிடையாது. யாருன்னா பேசுகிறாங்க அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணி அதை தடுக்கிறதுக்கு கூட அவர் வந்து வாய் வர மாட்டேங்குது. இப்போ ரஞ்சித் இத்தனை நாளாக ஒரு கேரக்டரை வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டார். இத்தனை நாளாக அதை ஃபாலோ பண்ணிட்டாரு. நான் இப்படி தான்ன்றதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு. கேப்டன் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் வேற மாதிரி கொஞ்சம் ரியாக்ஷன் கொடுத்தாலும் அப்போ அந்த கேரக்டர் போய் இந்த கேரக்டர் தான் உண்மை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க, எக்ஸ்போஸ் ஆகிட போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லி கேப்டனாக இருந்தும் அவர் வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ ஏஞ்சல் அண்ட் டெவில் டாஸ்கில் அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ அவருடைய முகத்தை அவர் மாற்றுறதுக்கு தயாராக இல்லை. அதுக்கான கான்சிக்வன்ஸை கூட அவர் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். அப்படிதான் ஒரு முட்டையை பறிச்சுட்டு போயிட்டாங்க தர்ஷிகா. இது காலையில் நினச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேவையில்லாத ஒரு சண்டைங்க காலையில். மார்னிங் ஆக்டிவிட்டி வந்து மார்னிங் ஆக்டிவிட்டின்னு கூட இல்லை, கேப்டனுக்கு பதவியேற்பு விழா தான் அங்கே நடக்குது. பதவியேற்றோடனே டீமை பிரிக்கலாம் அப்படின்றத பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கிச்சன் டீமுக்கு 5 பேர் வேணும். 15 பேர் தான் இருக்காங்க, 5 5 4ன்னு சொல்லிட்டு பிரிங்க. டீமை பிரிக்கிறதுல ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு குழப்பம் தான் மிகப்பெரிய ஒரு சண்டைக்கு காரணம். அதை அந்த சண்டையை கிரியேட் பண்ணது அருண் தான். முதல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீம்ஸை பிரிக்கலாம், எந்தெந்த டீம்ல எத்தனை பேர் போடுறது, இதுதான் முதல் குழப்பம். ஏன்னா இருக்கிறது 15 பேர், கேப்டனை தவிர்த்து 14 பேர் 5 5 4 அப்படின்னு போடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதில் 5 பேர் வந்து கிச்சன் டீமுக்கும், 4 பேர் வந்து வெசில் வாஷிங் டீமுக்கும், 5 பேர் வந்து வெசில் வாஷிங் டீமுக்கும், 4 பேர் கிளீனிங் டீமுக்கும் போடலாம் அப்படின்றத சொன்னாங்க. அந்த 4 பேர் கிளீனிங் பண்ணுறாங்கல்ல, அவங்களில் தான் ஒருத்தர் யாருன்னா அருண் பிரசாத். அதில் தான் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. என்ன பிரச்சனை பண்ணுறாரு, இது ஏரியா வந்து மாற போகிறது கிடையாது. இப்போ குக்கிங்கில் வந்து ஆட்கள் கம்மியானாங்கன்னா சமைக்கிறது நமக்கு கம்மியாக போகுது. அதனால் அவங்கள 4 பேர் போட்டுட்டு எங்களுக்கு 5 பேர் கொடுங்க, நாங்கள் பெருக்கிற ஏரியா ஒரே ஏரியா தானே அப்படின்னு இவர் பேச, அந்த சைடு வந்து இன்னும் சிலர் வந்து என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா, இதில் ராணுவுடைய ஒரு பங்கும் இருக்குது. ராணுவ எந்திரிச்சு நான் வந்து ஒரு நாளைக்கு 2 வாட்டி நான் க்ளீன் பண்ணேன், நம்ம லிவிங் ஏரியாவை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம், அதனால் நான் 2 வாட்டி க்ளீன் பண்ணேன்னு சொல்லிட்டு ராணுவ சொல்ல, ஜெஃப்ரி அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, 2 வாட்டி அவர் யாரும் க்ளீன் பண்ண சொல்லலை, அவருடைய சுய விருப்பத்தில் தான் அவர் க்ளீன் பண்ணார், அதுக்குன்னு அதையே எல்லாரும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, அது அவருடைய பர்சனல் விருப்பத்தில் அவர் பண்ணார், 2 நாள் ஒரே நாளில் 2 வாட்டி க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத ஜெஃப்ரி சொன்னார். உடனே அருணுக்கு வந்து பொத்துக்குச்சு. என்னன்னு தெரியல, ராணுவுக்கு பயங்கரமாக டப்பா அடிக்கிறாரு. இப்படி சொன்ன உடனே அருண் எந்திரிச்சு, இந்த பையன் ஒன்று சொல்கிறான், 2 வாட்டி நான் க்ளீன் பண்ண சொல்கிறான், அதுவே எல்லாருக்கும் தெரியலை, நீங்கள் இதை எப்படி மாற்றுறீங்கன்னா, கிச்சன் குக்கிங் தான் மிகப்பெரிய கஷ்டமான ஒர்க்கு, மற்றதெல்லாம் வந்து சாதாரணமான ஒர்க்குன்ற மாதிரி நீங்கள் மாற்றுறீங்க, எல்லா ஒர்க்கும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ மனசுக்குள்ளே ஹீரோன்னு நினைப்பவருக்கு. இந்த படத்தில், பிக் பாஸ் படத்தில், நான் தான்டா ஹீரோ, நான் தானே கேள்வி கேட்பேன், அநியாயத்தை எதிர்த்து குரல் கொடுப்பான்டா இந்த அருண் பிரசாத் அப்படின்ற மாதிரி தான் அவர் நடந்துக்கிறாரு. ஆனால் கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாமல் பேசுகிறாரு அப்படிங்கிறது அவருக்கு பின்னாடி தான் தெரியுது. அவரே ஒத்துக்கிட்டாரு, ஓகே நான் தான் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போல அப்படின்றத ஒத்துக்கிட்டு காலில் விழுறாப்புல. இந்த 23ஆம் புலிகேசியில் வந்து வடிவேல் இருப்பார்ல, எதிரி நாட்டு படை வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வரவும் அப்படியே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு வெள்ளைக்குடி காட்டக்கூடிய ஒரு காட்சியெலாம் இருக்கும். சேம் அதே தான் அருண் பிரசாத்தும் பண்ணுறாப்புல. முடிஞ்ச வரைக்கும் முட்டுறான், எவ்வளோதான் முட்ட முடியுமோ முட்டுறாப்புல. கடைசியில் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே முடியாத பட்சத்தில் காலில் விழுந்துடுறாரு. தீபக் எந்திரிச்சு ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க, இங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கை வந்து நம்ம 2 விதமாக செக்ரிகேட் பண்ணி பார்க்கணும். ஒன்று ஸ்கில் ஓரியன்ட் ஜாபு, இன்னொன்று லேபர் ஓரியன்ட் ஜாபு. கிச்சனில் குக் பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்கில் ஓரியன்ட் ஜாபு. ஏன்னா அதில் ஒரு விஷயமும் தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும். உப்பு இவ்வளோ தான் போடணும், காரம் இவ்வளோ தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம பண்ணணும். க்ளீன் பண்ணுறது
யார் வேணாலும் பண்ணலாம். அது லேபர் ஓரியன்ட், ஆள் இருந்தால் போதும், அதுக்கு ஸ்பெஷலான ஸ்கில்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு நாள் பண்ணலைனாலும், இது ஜாக்லின் சொல்கிறாங்க, ஒரு நாள் பண்ணாட்டியும் இன்னொரு நாள் சேர்த்து கூட பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிச்சன் டீமில் மட்டும் ஆளை குறைக்காதீங்கன்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்கிறாப்புல, இவங்க ஜாக்லின் சொல்கிறாங்க, அன்ஷிதா சொல்கிறாங்க, தீபக் சொல்கிறாரு. ஆனால் இவர் வந்து கிளீனிங் டீமில் இருக்கிற ஒரே காரணத்தினால முடியாது, ஒத்துக்க முடியாது, எங்களுக்கு 5 பேர் வேணும், கிச்சனில் நீங்கள் 4 பேர் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன அப்படி ஸ்கில் ஓரியன்டாக என்ன நீங்கள் சமைக்கிறீங்க, ஏன்னா ஒரு நாளைக்கு விதவிதமாக சமைக்கிறீங்களா அப்படின்னு பைத்தியக்கார மாதிரி பேச ஆரம்பிச்சாப்ல. இவர் இது பிக் பாஸ் வீடில் 5 ஸ்டார் ஹோட்டல்னு நினச்சிட்டாரு. 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் ஒரு நாளைக்கு விதவிதமாக சமைப்பாங்க. பிக் பாஸ் வீட்டில் அங்கே என்ன ரேஷனிங் இருக்கோ அதுக்கு ஏற்றாற் போல தான் எல்லாரும் பேசி தான் சமைக்க முடியும். ஏன்னா இதே அருண் அங்கே கிச்சன் இன்சார்ஜாக இருக்கும்போதோ இல்லை அங்கே வந்து கிச்சன் டீமில் இருக்கும்போதோ கப்பு கப்பாக இவர் தான் கொடுத்தாப்புல, எல்லாருக்கும் அளந்து இவ்வளோ தான் கொடுக்க முடியும், இதுக்கு மேலே யாருக்கும் கொடுக்க முடியாது. ஜாக்லின் வந்து சாப்பாடு கேட்கும்போது முன்னாடி வந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுங்க, இவங்களுக்கெல்லாம் அப்புறமா கொடுங்கன்னு சொல்லி சாப்பிட வந்த பொண்ணை வெறுங்கோட அனுப்பிச்ச ஒரு கேனப்பையன் தான் இந்த அருண். அதுக்கப்புறமா கிச்சன் இன்சார்ஜாக இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை பண்ணாப்புல. இன்னைக்கு அதுலேருந்து வெளியில் வந்த உடனே அவருக்கு ஏற்றாற்போல் அதை மாத்துறாரு. கிச்சன் குக் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் என்ன கிச்சன்னா அப்படி ஆகுன்றீங்க, ஒரு ஆக்ஷன்லாம் பாருங்கள், இதுக்கு பேர் தான் மாக்கிங். ஆனால் இதை அருணுக்கு ஆப்போசிட்டில் வேற யாராச்சும் பண்ணாங்கன்னா இந்நேரத்துக்கு எரிமலை எப்படி கொதிக்கும் எப்படி பொறுக்கும் அப்படி வந்து இருந்திருப்பாப்புல. இவர் மற்றவங்களுக்கு அதை பண்ணும் பொழுது யாராச்சும் கேட்டாங்கன்னா அதை ஒத்துக்கிறதே கிடையாது. ஆனால் இவர் வந்து நீங்கள் என்ன மார்க் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன வந்து ட்ரிகர் பண்ணுறீங்க அப்படின்னு இவர் சொன்னால் மற்றவங்க ஒத்துக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் தான் அருண். என்ன பண்ணுறது, வெளியில் ஏகப்பட்ட பிஆர்ஸை போட்டிருக்கும் போது இந்த மாதிரிலாம் பேசலாம் தான் திமிரா. ஸோ மறுபடியும் தீபக் அவருடைய ஸ்டாண்டில் அவர் பக்காவாக நின்னாருங்க. 2 ஒர்க்கு ஸ்கில் ஓரியன்ட், நான் எங்கே வேணும் வந்தாலும் பேசுவேன். இது வந்து உடனே அருண் வந்து எப்படி இதை மாத்துறாருன்னா, நீங்கள் என்ன டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறீங்க, என்ன லேபர்னா அவ்வளோ கேவலமாக போச்சா, அப்படின்னா இது லேபர் ஒர்க்னா காய்கறி கட் பண்ணுறதுலாம் வந்து ஸ்கில் ஓரியன்ட் வேலையா, ஒரு நாளைக்கு விதவிதமாக வெங்காயம் கட் பண்ணுவாங்களான்னு அடிப்படை புரிதல் இல்லாத முட்டா பையனாக அருண் முழுசாக இன்னைக்கு மாறினார். முழுசா மாறிய சந்திரமுகியை பாருன்ற மாதிரி முழுசா முட்டா பையனா மாறின அருணை நீங்கள் இன்னைக்கு பார்த்துருக்கலாம். இதில் இடையில பூந்து விஷால் வேற ஒரு கிண்டலாக ஒரு விஷயத்த சொல்ல, ஏன்னா லேபர் ஒர்க்னா உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக போச்சா எங்களை பார்த்தா அப்படின்ற மாதிரி சொல்ல மஞ்சரியும் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் இந்த லேபர் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப சாதாரணமாக போகிற போக்கில் கிண்டலாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அது வெளியில் வேற மாதிரி போகும், மேனிப்புலேட் பண்ணுறீங்க அப்படின்றத ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க மஞ்சரி. நீங்கள் வந்து அருண் நீங்கள் மேனிப்புலேட் பண்ணுறீங்க பயங்கரமாக, வேர்ட்ஸ் வந்து நீங்கள் தான் மேனிப்புலேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் அருண் வந்து அதை கேட்க, இவர் வந்து இதை டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறீங்க, நீங்கள் அந்த மாதிரி வந்து ரொம்ப தாழ்மைப்படுத்தி எங்களை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் தீபக்கு கொஞ்சம் கூட மசிற மாதிரியே தெரில. கடைசி வரைக்கும் நீங்கள் இதை ஒரு டிபேட்டாக வைங்க, நான் பேச ரெடி அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் தான் தீபக் அவர்கள் இருந்தாங்க. அவர் சொன்னதில் எந்த விதமான தவறும் கிடையாதுங்க. சமைக்கிறது அப்படிங்கிறது நிஜமாவே ஸ்கில் ஓரியன்ட் ஜாப் தான். பெருக்கிறது யார் வேணால் பெருக்கலாம். இப்போ எனக்கு சமைக்க தெரியும் அப்படின்னா நான் மட்டும்தான் அதை சமைக்க முடியும். வேற ஒருத்தவங்க வந்து எனக்கு அசிஸ்டண்ட்டாக ஹெல்ப்பாக காய்கறி கட் பண்ணுறதுக்கெலாம் ஸ்கில் தேவையில்லை, அதுக்கு வந்து முன்னப்பின் அனுபவம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாட்டி நம்ம சொன்னாலும் சொல்லி கொடுத்தாலும் அவங்களால பண்ண முடியும். பட் சட்டியில் போட்டு கிண்டுறது, உப்பை போடுறது, மிளகா போடுறது எல்லாமே வந்து தெரிஞ்சவன் தான் பண்ண முடியும். அங்கே போய் நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது இல்லையா. அதை இவங்க சொன்னால் இவன் என்னடானா நீ எப்படி எங்களை லேபர்னு சொல்லுவ அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை புரியுதுங்களா. எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயத்த எங்கேயோ கொண்டு வந்து கோர்த்து அதன் மூலமாக ஒரு கண்டென்ட் பண்ணக்கூடிய ஒரு தற்கூரி தான் அருண் பிரசாத் அவர்கள். ஸோ இது வந்து காலையில் நடக்கிற பிரச்சனை. இதில் வந்து மஞ்சரி இதில் தான் தர்ஷிகா கோவப்பட்டு ஒரு முட்டையை எடுத்துட்டாங்க. அவங்க ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒரு கேப்டன்னா நீங்கள் தடுக்க தேவையில்லையா, ஒரு கண்ட்ரோலிங் பவர் உங்ககிட்ட இல்லையே, நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் எப்படி, அடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க அடிச்சுக்கிறாங்க, நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு முட்டை எடுத்தாங்க. அது வந்து கரெக்டான ஒரு டிசிஷன் தான். ஏன்னா ரஞ்சித் வந்து இன்னமும் இப்படியே இருக்கிறது, கேப்டன் ஆகியும் உட்காந்து நான் வந்து குழந்தை ரொம்ப கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் முட்டை எடுத்தோடனே பயங்கரமாக கெஞ்சுறாரு, நீங்களே பண்ணுறீங்க, நீங்களே வந்து டிச் எடுத்து என் மேலே ஊற்றுறீங்க, அதுக்கப்புறம் நீங்களே முட்டை எடுக்கிறீங்க, நான் இப்போ தான் குழந்தை, நான் கற்றுக்கிறதுக்குள்ளே நீங்களே வந்து முட்டை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கெஞ்ச ஆரம்பிக்கவும் மஞ்சரி எந்திரிச்சு நீங்கள் ஒரு கேப்டன், நீங்கள் டிசிஷனை ஸ்ட்ராங்காக எடுங்க, அதை விட்டுட்டு கெஞ்சாதீங்க. சத்யாவும் சொன்னார், சத்யாவும் வந்து யாருக்கிட்டையும் நீங்கள் வந்து டிசிஷன் கேட்காதீங்க, யாருக்கிட்டையும் வந்து நீங்கள் ஒப்பீனியன் கேட்காதீங்க, டிசிஷனை நீங்கள் எடுங்க, இந்த டீமில் இவங்க தான் அப்படின்ற டிசிஷனை எடுங்கன்னு சொன்னார். எதையுமே அவர் கேட்கல. ஸோ மஞ்சரி வந்து திருப்பியும் நான் இன்னொரு முட்டை எடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது தான் ரஞ்சித்து ஓகே ஓரளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராப்பில்.
வந்துட்டு கிச்சன் இன்சார்ஜா ஜாக்லினை போடுறாரு, ஸ்டோர் ரூம் இன்சார்ஜா இவங்க சௌந்தர்யாவை போடுறாரு, அப்புறம் அவருக்கு சார்ஜென்ட்டாக விஜய் விஷாலை போடுறாங்க, வெசல் வாஷிங்க்கு இன்சார்ஜா வந்து சத்யாவை வந்து போட்டாங்க, ப்ளஸ் பவித்ரா வந்து கிளீனிங் டீம், பாத்ரூம் கிளீனிங் அந்த வேலைக்கெல்லாம் வந்து அவங்கள வந்து இன்சார்ஜா போட்டிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. காலையில தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா மறுபடியும் அருணால ஒரு சண்டை நடக்குது. அதான் நீங்க மூணாவது ப்ரோமோல பார்த்தா அந்த ஒரு ஃபைட்டு. முத்துக்குமரன் பேசும்போது பா 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 அப்படின்லாம் வந்து மாக் பண்ணி அங்க வந்து மாட்டிக்கிட்டு ராயனும் முத்துக்குமரனும் சேர்ந்து அருணை செருப்பால் அடிச்சு நீயே மாக்கிங்க்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குற, அப்புறம் இப்போ நீயே அதை மாற்றி பேசுற, என்னையா உனக்கு இஷ்டத்துக்கு நீ மாற்றி மாற்றி பேசுவியா அப்படின்னு சொல்லி அவரை வந்து மடக்க, உடனே அருண் வந்து எப்படி பெல்ட்டி அடிச்சிட்டார் அப்படின்னா, மாக்கிங்னா நான் இதுதான் மாக்கிங் சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீங்களாம் ஒன்று சொல்லும்போது ஓ இதுதான் மாக்கிங் போல நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி, ஆனால் விடாமல் பேசுகிறாருங்க. விடாம பேசுறாப்புல. எவ்வளவுதான் அசிங்கப்பட்டாலும் எவ்வளவுதான் அவரை லாக் பண்ணாலும் பதில் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்காப்புல. அச்சு பிசறாம திணறாம கொடுத்துக்கிட்டே இருக்காப்புல. இது வந்து ஒரு ஸ்பெஷல் டேலண்ட். புரியுதுங்களா? ஒருத்தனை பேசவே விடாம ஒருத்தன் பேசுறதுன்றது பெரிய டேலண்ட். இப்ப நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன், என் மேலே ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, அந்த பழி என் மேலே சொல்கிறாங்க, நீ இந்த தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லும் பொழுது என்னை எவன் சொன்னானோ நான் தப்பே பண்ணலைன்னு சொல்லி அவன் வாயாலே நான் சொல்ல வைக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய டேலண்ட்டு. பேசியே அவன் லெஃப்டில் வந்தால் நான் ரைட்டில் போயிடுவேன், அவன் ரைட்டில் வந்தால் நான் மறுபடியும் லெஃப்டில் வருவேன், திடீர்னு நான் யூட்டர்ன் அடிப்பேன், சபைக்குள்ளே பூந்து போவேன், இப்படி எங்கெங்கேயோ போய் எனக்கான பாயிண்ட்டை பிடிச்சி அவன் ஆஃப் பண்ணிடுவேன். இதைத்தான் அருண் பண்ணுறாரு. இது இன்னைக்கு ஃபுல்லாக நடந்த பிரச்சனை இதுதான். இதன் பிறகு தான் இந்த ஷாப்பிங்கான ஒரு விஷயம் நடக்குது. ஷாப்பிங் டாஸ்க்னு ஒன்று வச்சார். ஆக்டிவிட்டி ஏரியாவில் இது நடக்குது. ஒன்றுமே இல்லை, சிம்பிளான ஒரு டாஸ்க் தான். ஒரு போர்டு வச்சுருக்காங்க, அந்த போர்டில் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பொம்மை, அந்த பொம்மைக்கு 2 கண்ணு, மூக்கு, வாய், 2 காது ரவுண்டாக இருக்குது. என்ன இதில் வந்து கொஞ்சம் ட்ரிக்கான ஒரு வேலைன்னா, கண்ணை கட்டிக்கிட்டு பின்னாடி நின்றுக்கிட்டு ஃப்ரண்ட் சைடில் 2 ஹோல் இருக்கும், அந்த ஹோல்குள்ளே கையை விட்டு இவங்க கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு பார்ட்ஸாக எடுத்து அந்த முகத்தில் கரெக்டாக பொருத்தணும். ஓரளவுக்கு அந்த முகம் தெரிகிற மாதிரி நீங்கள் பொருத்தினாலே போதும், 500 பாயிண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. ஒவ்வொருத்தரும் வராங்க, சில பேரால் முடியலை, சில பேர் மட்டும்தான் செய்கிறாங்க. இதில் 2 பேர், ஜாக்லின் மற்றும் ராயன் 2 பேரும் ஒன்றாவே வந்தாங்க, ஒன்றாவே ஆளுக்கு 500 பாயிண்ட். அதாவது அந்த இடத்துல கூட கோவா கேங் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சிரிச்சிருப்பாங்க. இது பல பேர் பல விமர்சனங்களை வச்சாங்க. விஜய் சேதுபதி எவ்வளோ சொல்லி கூட நீங்கள் இன்னும் திருந்தலை, இன்னமும் நீங்கள் கோவா கேங்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு வந்து சொன்னாங்க. விஜய் சேதுபதி குரூப்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, குரூப்பாக விளையாடக்கூடாதுன்னு தான் சொன்னார். அவங்க விளையாடி 2 பேருமே ஜெயிச்சுட்டாங்க, சரிங்களா? ஸோ அவங்க அந்த நட்பு அதை வந்து டாஸ்க்குள்ளே கொண்டு வரல, அது அவங்க ஜாலியாக சொல்லிக்கிறது. இதை கூட நீங்கள் சொல்லக்கூடாது, நம்மளால சொல்ல முடியாது. நம்மளே நாளைக்கு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனோம்னா ஒரு 4 பேர் கூட நமக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் கிடைச்சுன்னா நம்மளும் ஃப்ரெண்டாக தான் இருப்போம். அதாவது குறை சொல்லணுன்றதுக்காக எல்லாத்தையும் குறை சொன்னால் ஒன்றுமே இந்த வீட்டுக்குள்ளே பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, எனக்கு பார்க்கும்பொழுது இவங்களால தான் கண்டென்ட்டே கிடைக்கிற மாதிரி எனக்கே தோணுது. மற்றபடி முத்துக்குமரன் இப்போ என்ன பண்ணுறாரு, எதனா ஒரு விஷயம் நடக்கும்போது அங்கே போய் அவர் பேசுகிறார், அவ்வளவுதான். மஞ்சரி வாண்டடாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி பேசுகிறாங்க. மற்றபடி நீங்கள் என்டர்டெயினாக இருக்கிறது வந்து அங்கே ஜாலியாக இருக்கிறது இந்த 4 பேர் தான். அதில் ஜெஃப்ரி கலந்துட்டாப்பில். ஜெஃப்ரி வந்து இப்போ சாச்சனா எப்படி ஒரு பச்சவந்தியா என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்களோ அதே மாதிரி இப்போ ஜெஃப்ரியும் ஒரு பச்சவந்தியா என் கண்ணுக்கு தெரியுறான். ஒரு விஷயம் வந்து ஒரு வாரம் தவறாக நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அப்படியே அங்கேருந்து இன்னொரு சைடு தாவி இவங்களை பற்றியே தப்பாக பவித்ரா கிட்ட பேசுறதுல வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் அது நடக்குது. ஜெஃப்ரியும் ஜெயிக்கிறாப்புல. ஒவ்வொருத்தரும் வந்து ட்ரை பண்ணுறாங்க, சில பேரால் வைக்க முடியல. நான் பார்த்து விழுந்து சிரிச்ச ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா என்னம்மா இது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுச்சு. அன்ஷிதா அதே மாதிரி தான் ஒரு முகத்தை வைக்கிறாங்க, பிக் பாஸே கலாய்க்கிறாப்புல, அது முகமே இல்லை அப்படின்றாரு. சௌந்தர்யா வச்சதை வந்து அங்கே சௌந்தர்யாவுக்கே சிரிப்பு வந்துருச்சு. மூக்கு ஒரு இடத்துல இருக்குது, வாய் ஒரு இடத்துல இருக்குது, அதாவது வாய் இருக்கிற வேண்டிய இடத்துல காதை வச்சிருக்கிறாங்க. டாஸ்க்குன்னு வந்தால் சௌந்தர்யா வந்து பயங்கரமாக காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிஜமாவே அதை பார்க்கும்போது அவ்வளோ சிரிப்பாக இருந்துச்சு. ஸோ இது ஒவ்வொருத்தரும் பண்ண மிஸ்டேக் வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அவங்கள பாதிச்சிருக்கு அப்படின்றது தான் உண்மை. மொத்தமே அவங்க எடுத்தது 3000 பாயிண்ட் தான். ஜாக்லின் ராயன் வந்து 1000 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க, அருண் 500 பாயிண்ட் எடுக்கிறாரு 1500, ஜெஃப்ரி 500 பாயிண்ட் எடுக்கிறான் 2000, விஜய் விஷால் ஒரு 500 பாயிண்ட் எடுக்கிறாரு. ஸோ மஞ்சரி ஒரு 500 பாயிண்ட். மற்றபடி எல்லாருமே அவுட்டு. இந்த டாஸ்க் எல்லாருமே விளையாண்டாங்க. ஸோ இந்த 3000க்கு தான் ஷாப்பிங் பண்ணணும். விஷால் மற்றும் ஜாக்லின் வந்து பொருட்களை சூஸ் பண்ணுறாங்க. ஆஸ் யூஷுவல் முத்துக்குமரன் தான் போர்டில் எழுதுறாரு. ஸோ இந்த வாரம் இவங்களுக்கு டைட்டாக தான் போகுது. இதுதான் இன்னைக்கு ஓவராலாக நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள். ப்ளஸ் இன்னொன்று நம்ம சொல்ல போனால் தர்ஷிகாவுக்கு பவித்ரா கொடுத்த அட்வைஸ்,
எவ்வளவுதான் பவித்ரா வந்து அட்வைஸ் கொடுத்தாலும் மறுபடியும் தர்ஷிகா போய் விஷால் கூட தான் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டு ஊட்டி விட்டுட்டுலாம் இருந்தாங்க. அது மாற போகிறது கிடையாது. இந்த வாரம் தர்ஷிகா எவிக்ட் ஆகி வெளியில் போகிற வரைக்கும் இது நடக்கும். ஸோ இன்னும் இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம அந்த கிரிஞ்சு கதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நடந்த ஹைலைட்டான விஷயங்கள் இவ்வளவு தான். இந்த வீடியோவில் நம்ம அருணை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அருண் வந்து இந்த மாதிரி ஈஸியாக ஒரு விஷயத்தை மேனிப்புலேட் பண்ணி வேறு எங்கேயோ அதை கொண்டு போகிறத பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு அது ஒரு பக்கம் அவருடைய டேலண்ட்டாக இருந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகலை. பல இடங்கள் அது ஒர்க் அவுட் ஆகலை. அது வந்து ஒரு ஃபெயிலியரான ஒரு டேலண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது நான் அரவிந்தன்.